ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டவல் ட்ரையிங் ஃபுல் வீடியோ கேட்டிருந்தவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேங்க. இன்றைக்கி நான் தலை குளிக்கும்போது சுத்தமாக வெயிலே இல்லைங்க. வெயில் கம்மியாக தான் இருந்துச்சுங்க. முடி காயறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சுங்க. நான் முடிஞ்சளவுக்கு முடியை வெயிலே நல்லா காய வச்சுருவேங்க. ஹேர் ட்ரையரை நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணால் கூட முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முடி கொட்டுதுன்னு நினச்சிங்கன்னா அதை கூட அவாய்ட் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயில் இல்லாதனால எனக்கு முடி காயறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி முடியை அடித்து காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா சுருள் சுருளாக இருக்கிற முடி பார்த்திங்கன்னா அப்படியே தனித்தனியாக வந்துடுங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. அப்புறம் சிக் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. சொல்லு, நீ சொல்ல மாட்டியா? இந்த மாதிரி தண்ணி அதிகமாக இருக்க இடத்துல துண்டு வச்சு பொறுமையாக தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக முடி காஞ்சிருங்க. அப்புறம் சிக்குமே முடிஞ்ச அளவுக்கு கம்மியாயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கு எடுத்துருங்க. சிக்கு எடுத்து தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக முடி கொட்டாதுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயில் இல்லைங்க, ஒரு 50% முடியை காய வச்சிட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு சாம்பிராணி புகை என்னோடய முடிக்கு போட போகிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி சாம்பிராணி புகை போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிதுங்க. இன்றைக்கி தான் அடுப்பில் தண்ணி வச்சு குளித்தேங்க. ரொம்பவே கங்கு நிறையா இருந்தாங்காட்டி நான் அதை யூஸ் பண்ணி நான் சாம்பிராணி புகை போட்டேங்க. நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கூட உங்கள் முடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். முடி சீக்கிரமே காஞ்சிருங்க, நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முடி ஆல்மோஸ்ட் காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் வந்து சிக்கு தாங்க எடுக்கணும். நான் சிக்கு எடுக்கிறதுக்கு அன்றைக்கு மாதிரி ரொம்பவே டைம் ஆகுங்க. பொறுமையாக தாங்க சிக்கு எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கெடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எப்பயுமே ஒரே மாதிரி தாங்க சிக்கெடுப்பேன். 2 பாகமாக பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுட்டு பொறுமையாக தாங்க சிக்கெடுப்பேன். நம்ம வேக வேகமாக சிக்கெடுக்கும்போது முடி நிறைய கொட்டுங்க. கொஞ்சம் பொறுமையாக எடுத்திங்கன்னா நம்ம முடியை கொஞ்சம் காப்பாற்றலாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் தான் முடி கொட்டி இருந்துச்சுங்க. நான் இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீப்பில் பாருங்கள் எவ்வளோ முடி வந்திருக்குன்னு. ஒரு சைடு நான் தலை சீவி சிக்கு எடுத்ததுக்கே எனக்கு இவ்வளோ முடி வந்திருக்குங்க. நான் சிக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரே ட்ரிக்கு இதுதாங்க. இந்த மாதிரி தாங்க நான் சிக்கு எடுப்பேன். சிக்கு நிறையா இருந்துச்சுன்னா பொறுமையாக ஒவ்வொரு முடியாக எடுத்து நம்ம சிக்கு எடுக்கும்போது நமக்கு முடி கொஞ்சமாக தாங்க கொட்டும். இதுவே நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக வச்சு வரக்குன்னு இழுத்தீங்கன்னா முடி நிறையாவே கொட்டுங்க. நானும் சில டைம் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக எடுக்கும்போது முடி நிறையாவே கொட்டிடுங்க. பட் நான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேங்க.
2 பக்கமும் தலை சீவி முடி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கொட்டியிருக்குங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நிறையாவே கொட்டியிருக்குங்க. தலை குளித்ததுக்கப்புறம் எனக்கு முடி கொஞ்சம் கம்மியாக தாங்க கொட்டியிருக்கு. இதுக்கு ரீசன் வந்துட்டு நான் முதலே சொன்னது தாங்க. தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிக்கு எடுத்துகிட்டு தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு முடி கொஞ்சம் கம்மியாகவே கொட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு முடியில் டஸ்ட்டு படாமல் பார்த்துக்கோங்க. வீக்லி 2 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நல்ல தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உப்பு தண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு செட் ஆகும், ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் நல்ல தண்ணி வந்துட்டு ஹேருக்கு ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய ஹேர் இப்போ பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுவேங்க. முன்னாடி புஃப்னு தூக்கிட்டு இருக்குங்க. என்னோடய ஃபேஸ்க்கு இது அவ்வளோவா சூட் ஆகாதுன்னு நான் அதிகமாக இந்த ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ண மாட்டேங்க. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, எனக்கு சூட் ஆகுதான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் நான் பண்ணிட்டேங்க. எனக்கு இது சூட் ஆகுதான்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரியே டவல் ட்ரையிங் வீடியோ ஃபுல்லாக போட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.